ஐயோ போயா. சத்யா சத்யா இத புடி. போ சத்யா. போயா. ஒரு நிமிஷம். டேய் சொல்றது கேளு. சத்யா 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 சொல்றது கேளு. சத்யா. அர்ஜுன் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது? அம்மா அது வந்துமா சும்மா அப்படியே. போ சீக்கிரம் ரெடி ஆகு. நானா ரெடி ஆயிடுறேம்மா. சரி நீ போ. சரி. சத்யா நீ இன்னும் கிளம்பலையா? எல்லாருமே ஹல்திக்கு ரெடி ஆயிட்டாங்க. சீக்கிரம் சீக்கிரம். இதோ வர ஆண்டி. நான் உள்ள வரலாமா? இல்ல, அந்த குரலை நான் கேட்டிருக்கேன். அது என் தேவியோட குரல் தான். எனக்கு என் தேவியோட குரல் தெரியாதா? இல்ல ஒருவேளை இது எனக்கு பிரம்மையா இருக்குமோ? அது என் தேவியா இருந்திருந்தா என்னை பார்த்த உடனே நேரா ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுதுருப்பாளே. மாமா என்ன மாமா என்ன யோசிக்கிறீங்க? நாங்களாம் அங்க இருக்கோம், நீங்க எங்க கூட ஒட்டாம யாரோ மாதிரி தனியா வந்து நிக்கிறீங்க. அப்படி என்ன யோசனை? இல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க இப்படி இருக்க ஆள் இல்லையே மாமா. உங்களுக்காக நான் இருக்கேன். இல்ல மாமா, நாங்களாம் இருக்கோம்னு சொல்றேன். நியாயமா பார்த்தா இந்த கல்யாணம் உங்களுக்கு நடந்திருக்க வேண்டியது. வெண்ணெய் கையில வச்சுக்கிட்டு நெய் கலையிற மாதிரி இருக்கு மாமா. நீ என்ன சொன்ன? இல்ல, உங்களுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு தானே அத்தைக்கு ஆசையா இருக்கும். அவங்களுக்கும் அந்த வருத்தம் இருக்குல்ல மாமா. அதெல்லாம் இல்ல, நான் அம்மா கிட்ட பேசிட்டேன். நான் சொல்லிதான் அம்மா இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சாங்க. நானே முன்னாடி நின்னு நடத்தும் போது அம்மா எப்படி வருத்தப்படுவாங்க? மாமா நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க உங்க மனசை தொட்டு உண்மையை மட்டும் சொல்லுங்க. உங்களுக்குள்ள வருத்தம் எதுவும் இல்ல, ஃபீலிங்ஸ் எதுவும் இல்ல? ஆனா அத அத்தைக்கு முன்னாடி காட்டிக்க மாட்டீங்க அதானே? அத்தையும் உங்ககிட்ட காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. பெரிய மண்டபம் தான் பேரு, ஒரு பிளக் பாயிண்டும் இல்ல. முக்கியமான கால் வேற வருமே. மாமா ஆனா நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு மாமா. பழசெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுட்டு உங்க கண்ணை திறந்து உங்க முன்னாடி இருக்கிறத பாருங்க மாமா. எனக்காக இல்லனாலும் அத்தைக்காகவாவது நீங்க பழசெல்லாம் மறக்கணும் மாமா. நீங்க பழசெல்லாம் மறந்துடுவீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. சுத்தி இல்ல அது. அட பண்ணுங்க மாமா, சொல்றீங்கல்ல எனக்காக பண்ண மாட்டீங்களா? ப்ராமிஸ் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இப்படிலாம் நிக்க கூடாது. வாங்க மெயின் ஹாலுக்கு போலாம். நீ போ சுத்தி, நான் வரேன். ஒரு 5 நிமிஷம் இங்க இருக்கேன். I like the way you move. You like
என்ன நீங்களும் எல்லோவா? பின்ன ஹல்தி செரிமோனிக்கு எல்லோல வராம இந்த ஐடியா சொன்னதே நாங்க தான். இந்த ஃபங்க்ஷனை நடத்த போறதும் நாங்க தான். என்ன தேங்குன்னு ஒரேடியா தேங்குறீங்க? அதாங்க எங்களோட வழக்கம். அதை விடுங்க, அப்போ பாட்டு டான்ஸ் எல்லாம் இருக்கா? இருக்கே, நாங்க ஆடியே கலக்கிடுவோம்ல. ஓ, நீயும் நானும் ரெடிமா. ஆனா கல்யாண பொண்ணு சத்யா எங்க? அதெல்லாம் அப்படியே சாதாரணமா என்ட்ரி கொடுத்துருவாங்களா? சத்யா வருவாள் பின்னே, கலக்கலா மியூசிக் சவுண்ட் வரும் முன்னே. ரெடி ஸ்டார்ட், டிஜே மியூசிக். அண்ணா என்ன? அபி, ஹாய் பர்ஜன். வாங்கடா. ஹல்தி வைக்கிறவங்க வரலாம். அண்ணோ, எனக்கு இங்க ஹல்தி முடிஞ்சதும் அடுத்த டான்ஸ் ப்ரோக்ராம் தானே? ஆமா, இங்க டான்ஸ் நடக்கும்போது என் அக்கா தேவியும் வந்து கலந்துக்கணும். அபி மாமாவோட சேர்ந்து அவளும் டான்ஸ் ஆடணும். ஐயோ சாமி, இது நானே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் ஆச்சே. நீதான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். சரி விடு, ஒரு ஊரா புடவை வித்து எத்தனை பேர் சமாளிச்ச அனுபவம் இருக்கு. அதே டெக்னிக் ஏதாவது ஒண்ணு இங்கே அவுத்து விட்டுடுறேன். செல்வநாயகி முன்னாடி அபிய தேவியோட சேர்ந்து ஆட விடுறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் போய் தேவிய கூட்டிட்டு வரேன். அழகா இருக்கு. வாழ்த்துக்கள். உன் வாழ்க்கையில இது போல எல்லா சந்தோஷமும் கிடைக்கட்டும். சமந்தி, நீங்க வந்து வைங்க.